my dear kids, how are you all? Welcome to EVS class. This is your first EVS class in this new academic year. I welcome you all kids. இந்த EVSல நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கற்றுக்க போகிறீங்க. எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? யூனிட் 1குள்ளே போகலாமா? Our unit 1 starts with a sweet poem. And our unit 1 is about living and non-living things. Living thingனா என்ன, நான்-லிவிங் திங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அ சாங். இந்த லெசனோட லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்னென்னா, இந்த லெசன் முடியும் போது யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை லிவிங் திங்னா என்ன, நான் லிவிங் திங்னா என்னென்னு யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் தென் யூ கேன் டிஃபரன்ஷியேட் லிவிங் திங் அண்ட் நான் லிவிங் திங் and also you can understand the interaction between living things and non-living things. Okay, so shall we all move into this lesson? You can able to see this girl, right? Her name is Harini. Harini is sitting in her garden with his toy and his pet dog. Okay, so let us see the song. Okay, I am Harini. I have a puppy. I call him Jimmy. I give him eat. He eats it quickly. I play with him. He jumps on me. I love him very much. I have a doll. I call my doll Ammu. I try to feed it. It does not eat or drink. It moves only when I wind the key. I like my doll. See, Harini is talking about her pet dog and also about her doll. Okay, so she is saying that அவள் என்ன சொல்கிறா, அவளோட பெட் டாக் பேர் என்னென்னா ஜிம்மி. ஜிம்மி என்ன பண்ணுமா, அவள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடும், அவள் கூட நல்லா விளையாடும். யூ நோ, இஃப் யூ ஹாவ் பெட்ஸ் இன் யோர் ஹோம் or in your friends or your other family relative home, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, what a dog will do. நீங்கள் நல்லா பெட் பண்ணிங்கன்னா it will try to play with you, right? நல்லா ப்ளே பண்ணும். it will wag its tail. it will play with you very well, right? So likewise Harini is saying that her dog will play with her very well and he will jump on Harini. I love him very much. என் டாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு Harini is saying. Okay, so and then doll. Everybody is having a doll, right? உங்ககிட்ட உங்கள் ஃபேவரட் கார் இருக்கலாம், உங்ககிட்ட ஃபேவரட்டாக டால்ஸ் இருக்கலாம், எது வேணால் உங்ககிட்ட இருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஹரிணி கிட்ட என்ன இருக்குது? ஷீ இஸ் ஹேவிங் அ பியூட்டிஃபுல் டெடி பேர். ஷீ வில் கால் ஹர் டால் அஸ் அம்மு. உங்களோட பெட் டால்ஸ்க்கும் நீங்கள் உங்களோட ஃபேவரட் டால்ஸ், உங்கள் பெட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்களும் நேம் வைப்பீங்க இல்லையா, அதே மாதிரி ஹரிணி நேம் ஹர் டால் அஸ் அம்மு. அம்முக்கு நான் சாப்பாடு கொடுத்தாலும் அம்மு சாப்பிடவே சாப்பிடாது, அது சாப்பிடவும் செய்யாது, தண்ணி கூட குடிக்காது. நான் எப்போ கீ கொடுக்குறேனோ, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ட்ரம் பண்ணுற டாய்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, நீங்கள் கீ கொடுத்தா என்ன பண்ணும், அந்த ட்ரம்மை வேகமாக அது தட்டும். கரெக்டாக அதே மாதிரி சில கார்ஸ் நீங்கள் கீ கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஹரிணி சேயிங் தட் என்னோட டால் அம்மு என்ன பண்ணும், நான் கீ கொடுத்தா மட்டும்தான் மூவ் பண்ணும், இல்லைன்னா மூவ் பண்ணவே பண்ணாது, ஆனாலும் என் டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹரிணி சேயிங். சி, யூ ஆர் ஹேவிங் அ டால், ரைட்? டால் ஆர் டாய் கார் நீங்கள் வச்சுருப்பீங்க. நீங்களும் உங்களோட டாய் கார் ஆர் டால் பற்றி நீங்களும் சொல்லலாம். என்ன பண்ணுவீங்க, உங்களோட டால் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் introduction. Ammu, Jimmy and then Harini. Okay, so now let us move into the topic living thing. So living thing na enna, non-living thing na enna அப்படின்னு சொல்லிட்டு we are going to learn. Okay, are you all ready? So first one is living things. Living things eat, grow, move and have young ones. They also breathe and feel. Living things என்னெல்லாம் பண்ணும்? Living things சாப்பிடும், மூவ் பண்ணும், க்ரோ ஆகும். க்ரோ ஆகுறதுனா என்னது, பெருசாக வளரும். and then they'll have young ones. They also breathe and feel. See, இப்போ நம்ம லிவிங் திங் தானே,
puppies, cats எல்லாம் living thing தான் ஓகேவா. ஸோ எதெல்லாம் living thingsோ what it will do, living things can eat, அது சாப்பிடும் and then வளரும். if you have a small pet puppy, what it will do, அது சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய டாகாக மாறிடும் இல்லையா. and also it will move from one place to another and it will have young ones, அது குட்டி போடும் கரெக்டா. இப்போ ஒரு டாக் இருக்குன்னா அந்த டாக் என்ன பண்ணும், it will give birth to puppies, right. if a cat means it will give birth to kittens, right. so இந்த மாதிரி young ones produce பண்ண முடியும். and also important thing, living things can breathe and feel, மூச்சு விடுறீங்க இல்லையா. yes நம்ம breathe in breathe out பண்ணுறோமா இல்லையா, breathe in breathe out. and also we can feel. இப்போ நீங்கள் ஒரு டாக்யோ இல்லை ஒரு பப்பி ஒரு கேட்டையோ இல்லை உங்களே அடித்தா கூட உங்களால் ஃபீல் பண்ண முடியலையா. யாருக்குமே அடிக்கிறது பிடிக்காது இல்லையா. இப்போ உங்களை டிக்கிள் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, யூ வில் லாஃப், ரைட். யூ கேன் ஏபிள் டு ஃபீல், ரைட். என்னென்ன திங்ஸ் நடக்குதோ அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஏர் நல்லா வந்தது, காற்று நல்லா வந்தால் எப்படி இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, உங்களால் ஏர் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா. ஸோ லிவிங் திங்ஸ் கேன் ஏபிள் டு ஃபீல் things, okay. so now look at the picture kids. first the girl, she is playing and likewise we can play, okay. we can play, living things can play, living things can grow, living things can eat, okay. so and then living things eat, living things grow, okay. shall we all see now let us see this. we are going to learn the characteristic of living and non-living things. see, living things, living things, living things need food and water. we all need food and water, right. see these birds, they need food, right. look at these cows, they are grazing in the field, and these ants, they are eating, right. and look at this fish, it is feeding, it is eating, right. but non-living things, they don't need any food and water, okay. look at this drawer and then kettle and this toaster, table, they don't need food, okay. so living things need food and then living things can grow, okay. look at this seed, they are growing, right. if you plant a seed in the soil, இப்படி தான் வந்து grow ஆகும். see, can you able to see this, how beautifully it is growing, then it will grow into a big plant or tree, okay. so living things can grow, see, but non-living things cannot grow, okay. look at this rock, இந்த கல் பாருங்கள், ஒரு கல் வளருமா, எவ்வளோ டே ஆனாலும் அது வளரவே வளராது, இட் வில் ஸ்டே சேம், ஓகே. லிவிங் திங்ஸ் கேன் க்ரோ, நான் லிவிங் திங்ஸ் கேனாட் க்ரோ. நெக்ஸ்ட், லிவிங் திங்ஸ் கேன் ப்ரீத் அண்ட் ஃபீல். லுக் அட் திஸ் பிளான்ட், டச் மீ நாட் பிளான்ட், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகே. வென் யூ டச் இட், இட் வில் hold its leaves. and then dog, elephants, they can able to feel you, right. but non-living things do not breathe and feel, okay. see, fan, pencils, radio, ball, train, they all are non-living things, okay. living things breathe and feel, non-living things cannot breathe and feel. living things have young ones. see, look at this, a monkey, it is having a baby. look at the elephant, it is having a calf. see, the cat is having a kitten. but non-living things do not have young ones, okay. see, mirror, tiffin box, they don't have any young ones, okay. see, the rope, bicycle, இதுங்களுக்கெல்லாம் குட்டி இருக்குமா? no. the cars, இதெல்லாம் man made பண்ணது, they don't have any life. so living things have young ones, non-living things do not have young ones, okay. living things need food and water, non-living things do not need food and water. living things will move from one place to another, non-living things do not move. living things will grow, non-living things do not grow. living things have feelings, non-living things have no feelings.
Living things can breathe, non-living things cannot breathe. Living things have young ones, non-living things do not have any young ones. Okay kids? Okay, so now we learned living things என்ன பண்ணும், நான் லிவிங் திங்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தோம். கரெக்டா? லிவிங் திங்ஸ் கேன் breathe, living things can grow, living things can eat. Okay, living things can move from one place to another. Okay, so see here, we saw the plant, right? It grow from seed to plant, right? நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போது அதே மாதிரி see here, பேபி, ஒரு பேபி பிறந்தா என்ன ஆகும்? இட் வில் க்ரோ, ரைட்? அது குட்டியிலேருந்து இட் வில் க்ரோ டு அன் ஓல்ட் ஏஜ். ஓகே, கிராண்ட்பா மாதிரி 6 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க இல்லையா? சி, டேக் யோர் செல்ஃப். நீங்கள் போன வருஷம் சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்க, இப்போ நீங்கள் க்ரோ ஆகிருக்கீங்களே பெரிய பிள்ளைங்களா, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா விளையாண்டு நல்லா படித்து இப்போ நீங்கள் பெரிய பிள்ளைங்களாகிட்டீங்க, ரைட்? யூ ஆர் ஆல்சோ க்ரோயிங் பிகாஸ் யூ அண்ட் மீ நம்ம எல்லாருமே என்னது? we all are living things. Okay, we need food, we can move, we can grow, okay, we can feel, we will breathe. Okay, so we all are living things. Okay, so see this, we are going to sequence the picture. Okay, we are going to sequence this picture. இது எப்படிலாம் வருது அப்படின்ற ஸ்டெப்ஸ் வந்து ட்ரா பண்ணலாமா? Okay, see, first one is seed. What is the second one? A small embryo will come out of the seed. Okay, this is the second one. Okay ma'am. And then the next one is எது அடுத்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னா, so this one. And then this one will come here, and then at last இது இங்கே வந்து. Okay ma, if you have book, try to draw it. Okay, try to draw it in your book. Okay, so and then this is your homework. Okay, you have to put a tick mark for the things which need food to live. இதில் எதுக்கெல்லாம் சாப்பாடு வேணும் உயிர் வாழ்கிறதுக்கு, அதாவது அது வாழ்கிறதுக்கு எதுக்கெல்லாம் வந்து ஃபுட்டு தேவையோ, you have to tick it. Okay, so you can tick it and you can send it to me. Okay, மிஸ் அனுப்புகிற பிக்சர்லேயே நீங்கள் எடிட் பண்ணி அனுப்பலாம். ஓகேவா? இஃப் யூ ஹாவ் புக், அதில் நீங்கள் டிக் பண்ணியும் அனுப்பலாம். ஓகே, நோ இஷ்யூஸ். இஃப் யூ டோன்ட் ஹாவ் புக், நோ இஷ்யூஸ். அண்ட் தென் யுவர் ஹோம்ஒர்க் இஸ், மிஸ் வந்து ஹார்ட் வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க். எப்படி எழுதணும்? இவிஎஸ் நோட்டில் யூ ஹாவ் டு மென்ஷன் த டேட் and then unit number, and then you have to start writing this one time. Okay, very very simple. Living things, LIVING, living things, 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 living things. Next one is breathe, BREATHE, breathe. Feel, FEEL, feel. Play, PLAY, play. Grow, GROW, grow. Eat, EAT, eat. That's it. You have to write all these words one time in your English EVS notebook, and then you have to send it to the school WhatsApp. Okay, I hope you all will send the homeworks. Okay kids, thank you.